ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ட்ராமா எனிமி டு லவர்ஸ் டைப் ஆஃப் ஒன் தான். ஸோ ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த ட்ராமா போகும். நான் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போகலாமா? நம்ம ஹீரோவுடைய அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கூட இல்லை போல். அவங்க அம்மாவை கடைசி தருணத்தில் கூட பார்க்காம இருந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஒர்க்கு மீட்டிங்னு சொல்கிறது தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சமாதியில் வச்சு ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பயங்கரமாக கிழிச்சு கேள்வி கேட்குறான். ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே கத்துறான். அம்மாவை விட ஒர்க் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சு இல்லை? அம்மா கடைசி நிமிஷத்தில் கூட தான் உங்களை பார்க்கணும், உங்களை பற்றி தான் பேசினாங்க, உங்களை நான் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. பட் உங்களுக்கு அம்மா மேலே பாசமே இல்லைல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு அவன் வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அப்படி வந்து கண்ணு மூணு தெரியாமல் எமோஷனல் ஆகிட்டு செம ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கும் போது தான் அங்கே ஒருத்தி ரோடு கிராஸ் பண்ணுறாளா, அவன் மேலே இடிக்க போயிட்டான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வண்டியை திருப்பிட்டு அவன் கீழே போயிட்டு விழுந்துடுறான். அவன் மேலே அவன் இடிக்கலை, அவன் தப்பிச்சிடுறான். அவன் கீழே போயிட்டு விழுந்த உடனே இவன் பார்த்துட்டு பதறிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறா. அவன் வந்து தூக்கி விட்ட உடனே இவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தானாகவே எழுந்து உக்காடுறான். இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது. எதுவும் அடிபட்டுருச்சா என்ன ஏதுன்னு இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் சட்டையே பண்ணலை. அவன் உதறி தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஹெல்மெட்டை தூக்கிக்கிட்டு அங்கே இருந்து ஓரமாக எழுந்து வந்து உக்காடுறான். ஸோ இவன் உக்காடுற வேகத்துக்கு அவள் ஓடி வந்துட்டு எங்கேயாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் இப்படி தான் ரோடு கிராஸ் பண்ணுவியா, எங்கே வண்டி வருது என்னன்னு பார்க்க மாட்டியான்னு திட்டுறான். இங்கே பாரு, என் மேலே பாதி தப்பு தான் இருக்குது, நீயும் தான் வண்டியை வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் இவனை திட்டுறா. பத்தாததுக்கு அவன் கையில் வேற லைட்டாக அடிபட்டு ரத்தம் வருதா. இதை பார்த்த உடனே இவளும் என்ன வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் இந்த சேஃப்டி கேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, க்ளவுஸ் அது இதுன்னு, அதை பற்றி நீ கேள்வி கூட பட்டது இல்லையா, இப்படி அடிபட்டு உட்காந்துருக்க, உங்கள் அப்பா அம்மா நீ இப்படி வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்க மாட்டியா அப்படின்லாம் கத்துறா. உனக்கு என்ன தெரியும் என் பேரண்ட்ஸை பற்றி, நீ ஒன்றும் எனக்கு அம்மா கிடையாது, சும்மா இப்படி கத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவனும் பதிலுக்கு கத்துறான். பேசினா வேலைக்காகாதுன்ற மாதிரி அவனோட கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டு எப்படி அடிபட்டிருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்து அவன் கையில் கட்டி விட்டுடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு மனசில் பதிஞ்சிடுது. இவளை வந்து ஒருத்தி கேர் பண்ணி பார்த்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவனோட கோவத்தையும் அவன் விடுறதுக்கு ரெடியாக இல்லை. இவ பெருசாக லெக்சர் கொடுத்துட்ருக்கா. உன்னோட வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்களா, அதனால் ஒழுங்காக போ, ஒழுங்காக க்ளோஸ் எல்லாம் போடு, ஹெல்மெட்டை போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு அம்மா மாதிரி நீ அட்வைஸ் பண்ணாதுன்னு கத்திட்டு அவள் கையை உருவிட்டு இவங்கிறது கிளம்பி போயிடுறான். அவன் காலேஜுக்கு தான் வரான். அவன் வந்து காலேஜில் பேஸ்கெட் பால் டீமில் இருக்கானாச்சுக்கு. ஸோ அவன் வந்த உடனே அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் கிறிஸ், தோ இப்போ இந்த கர்டைன் ஓப்பன் பண்ணுறாலும் அவன் பேர் கிறிஸ். அவனும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்மளோட ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா வந்ததுலேருந்து உருன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பதில் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கானா. அவன் கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் கர்ச்சீஃபை வேற பார்த்துட்டு என்னடா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையோட ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு, என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது அவனும் வந்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்கேன், சும்மா வெறி ஏற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் சரி இன்னைக்கு கேமில் நீ ஜெயிச்சிருவியா, உன்னால் வந்து கண்டிப்பாக நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு நான் தோற்று போனேன்னா அதுக்கு காரணம் இந்த கட்டை கட்டி விட்டாலே அவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது நடுவில் குறுக்கால வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேலே அப்படியே பழிய போடுறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸும் டீஸ் பண்ணுறாங்க, ஏண்டா ஜெயிச்சா நீ பொறுப்பு, தோத்தா அந்த பிள்ளை பொறுப்பா, அதெல்லாம் எதுவும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்களோட காலேஜுக்கும் ரைவல் காலேஜுக்கும் ஒரு போட்டி நடக்குதா. அந்த போட்டியில் நம்ம ஹீரோ தான் கேப்டனாக இருந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான் டீமில். ஸோ இதே காலேஜில் தான் நம்ம ஹீரோயினும் படிப்பாளர்ருக்கு. அவளும் அங்கே உட்காந்துட்ருக்கா. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒருத்தர் கேம்பஸில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே செமைய காண்டு ஏறிடுது. இருந்தாலும் அந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட டீமுக்கு அவன் வின் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க காலேஜ் பசங்க எல்லாருமே அவங்களுக்காக ரொம்ப எந்துவாயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோடைய பெஸ்டி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்கிட்ட வந்து பேசுகிறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கானா, அவன் கோவமாயிட்டு பால் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சிடுறான். ஹீரோயினும் ஹே வேணும் நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் நான் ஒன்றும் வேணாம் தான் பண்ணேன், நீ வந்து முதல்ல என்கிட்ட பாலை கொடுன்னு சொல்லி கேட்கும் போது நீ இவ்வளோ திமிரா என் மேலே பாலை தூக்கி போடுவேன்னா நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் அதனால பெருசாக ஒரு வாக்குவாதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸான ஒரு பாண்டிங் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேசிட்டு இருக்கையில் ஹீரோயின் சொல்கிறா, நான் அந்த கேஃபேல பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்க போகிறேன், ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும்
எதுக்காக நீ கஷ்டப்படணும், படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நான் இப்போ ஒர்க் பண்ணி காசு சேர்த்து வச்சா நம்மளோட ட்ரீமான ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வாங்கிட்டு அதில் லிவ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளான் அவள் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இவ சொன்னால் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதில் இவ்வளோ சமைச்சு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாளா. அந்த சமயத்தில் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. அவங்க அம்மா பதிலே சொல்லலை. இவ திரும்பி பார்க்குறாளா, பார்த்தா அவங்க அங்கே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இவளுக்கு உடனே பயம் ஆகிடுது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறா. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கா. இவ வெளியில் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே நின்றது அவனுக்கு பிடிச்சிருக்காட்டிருக்கு. பட் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு அவன் மேலே எரிஞ்சு விழுறான் போல். ஸோ இப்போ அவன் அதை வச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்க அப்பா அவனை பார்க்கறதுக்காக வராரு. அவன்கிட்ட வந்த உடனே நீ எப்போ எங்களோட ஒர்க்குக்கு வரப்போகிற, நீ அங்கே வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் தான் இப்படியே வந்து சுற்றிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு காசு கொடுக்கறதுனால தான் அதோட வேல்யூ தெரியாமல் இருந்துட்டுருக்கு இல்லையா, நீ என்ன சொன்னாலும் நான் இத்தனை நாள் விட்டுட்டேன், இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டேன், நீ என் கூட ஒர்க்குக்கு வந்து தான் ஆகணும், வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுதா. அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பாவோட அசிஸ்டண்ட் அங்கே உள்ள ஓடி வந்துட்டு ஒரு அவசரமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும் அதை உங்கள் அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே இவரும் கொஞ்சம் கூட தயங்காமல் நான் உங்கள் அப்பாக்காக தான் ஒர்க் பண்ணுறேன், உனக்காக இல்லை, உன்னோட ஆர்டரெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால் ஹீரோக்கு பயங்கர க்யூரியஸ் ஆகிடுது. என்னடா இவங்க ரெண்டு பேரும் வந்து திருட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வண்டி ஏறி கிளம்பி போகிறத பார்க்குறான். அவங்க அப்பாவோட வண்டியில் போகலை, அதுக்கு பதிலாக அசிஸ்டண்ட்டோட வண்டியில் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுதான், அவளை பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அப்பா அவங்க உட்காந்து பயந்துட்டு அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா கண்விழிச்சதுக்கப்புறமா நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் உடனே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. எனக்கு உங்களை விட்டால் யாருமா இருக்கா, நீங்கள் ஏமா இப்படி இருக்கீங்க, ஏன் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எனக்காக நல்லாதாம்மா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அழுதுட்ருக்காளா. அப்போ தான் அங்கே ஹீரோவுடைய அப்பா அவர் அசிஸ்டன்ட் கூட வராரு. ஸோ இவரை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் யார், எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவரும் ஆமாம் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வராரு. அவங்க அம்மாக்கு இவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு ஷாக்கில் இருக்க மாதிரி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்த உடனே ஹீரோயினும் நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னா சத்தியமாக எங்கள் அம்மாவுக்கு யாராவது க்ளோஸ் ஆனவங்களாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொஷின் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சக்குன்னு அவளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு தயக்கத்தோடவே இவர் வந்து உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே தடறிக்கிட்டே சொல்லிடுறாங்க. இதை சொன்னதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. நிஜமாவா சொல்கிறீங்க, அப்பாவோட ஃப்ரெண்டா இந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோட அப்பாவை பார்த்துட்டு அங்கிள் எங்கள் அப்பா வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வந்து இறந்து போயிட்டாங்களாமா, நான் பிறக்கிற வரைக்கும் கூட எங்கள் அப்பா வந்துட்டு இருக்கலை. ஸோ எங்கள் அம்மா மூலமாக தான் எங்கள் அப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, எங்கள் அம்மாவும் அவங்கள பற்றி ஏதாவது கேட்டால் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி எல்லாமே தெரியும்ல, என்கிட்ட எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறீங்களா, எங்கள் அப்பா கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாகவும் தான் இருப்பார், அதனால தான் எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ வரைக்கும் அவரை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவரை பற்றி நான் பேச்சு எடுத்தாலே எமோஷ்னல் ஆகிடுறாங்க, கரெக்டு தானே அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது அந்த அங்கிளும் நீ சொன்னது கரெக்டு தான்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மாவுக்கு பக்கு பக்குன்னு இருந்துட்டுருக்கு. அப்போ அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே ஹீரோயினை கூப்பிட்டு இங்கே நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன, நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. போனதும் இங்கே அவளோட அம்மா வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கே திணறாங்க. அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இவருமே அசிஸ்டண்ட்டுக்கு உன்னையும் உன் பொண்ணையை பற்றி நல்லாவே தெரியும், அவர் தான் உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நாளாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ நீ இருக்கிற நிலைமையை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு சுத்தமாக உடம்பு முடியலை, நீ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கணும், டாக்டர் வந்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாலுமே ரொம்ப டஃப் தான் உன்னை காப்பாற்றுறதுன்னு சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால தான் உன்கிட்ட வந்து நான் இப்போ பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, எந்த ஒரு கோபமோ இல்லை பழசெல்லாமோ மனசில் வச்சுக்காத, ஸோ இப்போ நாம் மனசு விட்டு பேசுவோம், எனக்கு வந்து உன்னோட ஹெல்த்தும் உன்னோட லைஃப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவன் பொண்ணு வேறு இப்போ தான் படிச்சுட்ருக்கா இல்லையா, அதனால தான் நான் உன்னோடைய நல்லதுக்காகத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீயும் அவளும் பேசாமல்
பேசாமல் என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க என்னோட வீட்டில், உன்னோட ட்ரீட்மெண்ட்டையும் நான் பார்த்துக்கிறேன், அவளோட படிப்பையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன்னு உடனே இவங்க தயங்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உனக்கும் உன் பொண்ணுக்கும் வந்துட்டு நான் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்கேன். நீ எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுப்பேன். கண்டிப்பாக நீ சொல்கிறது எல்லாத்துக்குமே நான் ஒத்துப்பேன். தயவு செஞ்சு என் கூட 2 பேரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்களும் வந்துட்டு பதில் சொல்லாமல் விட்டுடுறாங்க. சரின்னு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் ஹீரோயினை ரிசப்ஷனில் மீட் பண்ணுறாரா. அவளும் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களான்னு ரொம்ப டிசப்பாயிண்டடாக கேட்குறா. கவலைப்படாதம்மா, நாளைக்கு நான் திரும்ப இங்கே வருவேன் உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அங்கிள், ரொம்ப நல்லது, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி வாங்காமல் போகிறீங்களே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபியும் அசிஸ்டண்ட் ஒரு காஃபியும் இவ கொடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. ஹீரோ இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான்ல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தான் வந்திருப்பான். அவங்க யாரை பார்க்க போயிருப்பாங்க என்ன இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பாவும் அசிஸ்டண்ட்டும் அவங்க வரும்போது ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஸோ இவங்க அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு அவன்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து இவன் போட்டு வாங்க பார்க்குறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவருமே என்னோட ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, நான் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் யாரை பார்க்க வந்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் சரிவா கிளம்பலான்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி அவங்க அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு எல்லாமே. அப்போ வந்து அங்கே தான் கிரவுண்டில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேஸ்கெட் பால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானா. ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கிறத அவன் பார்க்குறான். உடனே அவனுக்கு கோவம் ஆகிட்டு பாலை தூக்கி அவன் மண்டை மேலே போட்டுடுறான். அவளுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமாயிட்டு கடுப்பாகிடுது. ஸோ அங்கே ஹீரோ தான் பாலை தூக்கி போட்டுட்டு நிற்கிறான்றதை பார்த்த உடனே ஹீரோயினும் நீ வேணும் நீ தானே போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அந்த கொஷினுக்கு பதில் சொல்லாமல் பாலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாலை பிடுங்கி வச்சுட்டு இருக்கா. நீ முதல்ல சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நான் வேணும்னேலாம் போடலை, கை தவறி வந்துருச்சு, முதல்ல பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். இவளும் இல்லை நீ வேணும்னே தான் போட்ட, ஆரம்பத்துலேருந்தே நீ கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போயுமே ஒரு வாக்குவாதம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இவன் வந்து என்ன நிலமையில் இருக்கானே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு போல், பட் ஆனாலும் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவளை திட்டிட்டு அப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அங்கேருந்து கோவமாயிட்டு போனதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை வந்து திட்டா. உன்ன மாதிரி பசங்கள்லாம் எங்களோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக இப்படி தான் பண்ணுவீங்கல்ல, ஆரம்பத்தில் கோவமாக இருக்க மாதிரியும் இல்லை எங்களை புள்ளி பண்ணுற மாதிரியும் எங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்ண பார்ப்பீங்க, பிறகு லவ் கன்ஃபெஸ் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டை டீஸ் பண்ணுறான். நீ எல்லாம் ஒரு ஆன்டி மாதிரி இருக்க, உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேச்சு குறைடா அப்படின்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் வந்து ஹீரோயினோடைய அம்மாவுக்கு டாக்டர் எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு அங்கே ஹீரோயினோடைய அம்மா கிட்டேயும் அப்புறம் ஹீரோவுடைய அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு போன் கேன்சர் இருக்குதாட்டிருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இப்போ அவங்களுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே இருந்துகிட்ருக்கு. அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தாங்குமா அப்படிங்கிறது கூடவே ஒரு டவுட்டு தான். நாம் வேணா சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஸோ இப்போவுமே ஹீரோடைய அப்பா அவங்கக்கிட்ட திரும்ப பேசுகிறாங்க. இங்கே பாரு, இப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டதானே, ஸோ உனக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா உன் பொண்ணு நாளைக்கு யார் பார்த்துப்பா, அவளை பற்றி கொஞ்சமாவது யோசி, அவளோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். பேசாமல் நீங்கள் 2 பேரும் என் கூட வந்துடுங்க, எவ்வளோ செலவானாலும் சரி உன்னோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட பொண்ணையும் உனக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன். அப்படி நீ நான் சொல்கிறத ஒத்துக்கலைன்னா உன் பொண்ணு இன்னைக்கு நீ தனியாக இருக்க மாதிரி அவன் நாளைக்கு இந்த உலகத்தில் தனியாக இருந்து கஷ்டப்படுவான், அதுதான் நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இவங்களும் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே வரானா செம்மையாயிட்டு காண்டாகிடுறான். ஸோ இப்போ வந்து அவன் பயங்கரமாக கத்துறான் அவங்கள போட்டு. அம்மா செத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களோட மிஸ்ட்ரஸையும் உங்களோட லவ் சைல்டையும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த முகத்தோட நீங்கள் அம்மா வாழ்ந்த அதே வீட்டுக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதோட வந்து ஹீரோனோட அம்மாவை பார்த்துட்டு என்னதான் பொம்பளை நீங்கள், எப்போ வந்துட்டு ஒரு பணக்காரனோட பொண்டாட்டி சாவா அவனை வந்து அடைஞ்சிக்கிட்டு சொத்தை அடையலான்னு சொல்லி அட்டைப்பூச்சி மாதிரி வந்து ஒட்டிகிட்டு இருக்கீங்க, கேவலமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் இதனால் கோவப்பட்டுட்டு எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசாதன்னு கத்துறான். அப்போ வந்து ஹீரோவுடைய அப்பாவுமே சொல்கிறாங்க இவங்களை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாமல் வாய விடாத அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் தெரிஞ்சுக்க என்ன இருக்குது, இப்போ
இப்போ இவங்க 2 பேருமே சரியான ஒட்டும் நீங்கள் தான், பணத்துக்காகன்னு சொல்லிட்டு அம்மா செத்து கொஞ்ச நாள் ஆகின உடனே வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசுகிற சூடு சொரணை கூட இல்லாமல் எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தானே இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இதே கொஞ்சமாவது வந்து சென்ஸ் இருக்கிறவங்க இப்படி நடந்துப்பாங்களான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை திட்டான். இதனால் ஹீரோவுடைய அப்பா அவனை அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்களா, ஹீரோயினோட அம்மாவும் அவனை வந்து எனக்காக அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாரு. இங்கே பாரு, இவங்க சொல்கிறதுனால நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்காரா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு இன்னும் செம கடுப்பாகிடுது. எங்கள் அம்மா எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட எத்தனை விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களா? அவங்க 10 முறை சொன்ன விஷயத்தையாவது செஞ்சுருப்பீங்களா? ஆனால் இங்கே இருக்கிற உங்கள் மிஸ்ட்ரஸ் சொன்ன உடனே என்ன அடிக்காமல் கையை இறக்குறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அவ்வளோ வேண்டாதவங்களா போயிட்டாங்கல்ல, இதிலருந்தே தெரியலை நீங்கள் எங்கள் அம்மாவை எப்படி வாழ்க்கையில் நடத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கோவத்தோடு கத்திட்டு அப்படியே ஹீரோயினோட அம்மா பக்கம் பார்வையை திருப்புறான். இங்கே பாரு, உங்கள் அம்மாவை பார்த்து நல்லா கற்றுக்கோ. நாளை பின்ன ஈஸியாக வந்துட்டு நீ படித்து உழைச்சிலாம் கஷ்டப்படாமல் எவனாவது ஒருத்தனை பொண்டாட்டி செத்ததுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். உங்கள் அம்மா நல்ல பிளானோட தான் வந்திருக்காங்க போல், உன்னையும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீ என்னையும் மீட் பண்ணியிருப்பல்ல அப்படின்னு கத்திட்டு அவன் மாட்டுக்கு வந்துடுறான். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கோவமாயிட்டு வரவனும் அங்கே அவளோட கர்ச்சிஃபை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருப்பான் இல்லையா, இப்போ அதை கசக்கி கீழே எரிஞ்சு மிதிச்சு குப்பை தொட்டியில் தூக்கி போடுறான். இந்த கர்ச்சிஃப் வந்து இங்கே இருக்கவே கூடாது, இவ்வளோ கேவலமானவளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மனசுக்குள்ளே பயங்கரமாக கடிஞ்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவுடைய அப்பா என் பையன் பேசினதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் நாங்கள் இங்கே வர விஷயத்த உங்கள் பையன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வீட்டிலே இருக்கிறது இல்லை, நானுமே ஒர்க்குன்னு அலைஞ்சிட்ருப்பேன், ஸோ நாங்கள் மீட்டே பண்ணிக்கல, நான் சொல்லலைங்கிறாரு. ஸோ அவன் வந்து இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு காரணமே அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நானும் அவனும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம், 1-2 தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். திரும்ப அவர் பையனுக்காகன்னு சாரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லை, அவனோட கோவம் வந்து நியாயமானது தான், அவங்க அம்மா இறந்து போன கொஞ்ச நாளில் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் திடீர்னு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சா யாராக இருந்தாலும் தப்பாக தான் நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, உன் பொண்ணு நீ சூப்பராக வளர்த்துருக்க, எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லும் போது, யாருமே குழந்தைங்களுக்கு அதிகமாக டைம் கொடுத்து வளர்த்தாங்க, அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா குழந்தைங்க மெச்சூராக தான் வளருவாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லாமலே புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் உங்கள் பையனுக்கு டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அது என்னவோ கரெக்டு தான், என்னோட இறந்து போன மனைவிக்கும் சரி அப்புறம் என்னோட பையனுக்கும் சரி நான் பெருசாக டைம் கொடுத்ததே கிடையாது, அவங்களோட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன், அதனால தான் என் பையன் இப்படி வளர்ந்துட்டானோ என்னவோ அப்படின்ன உடனே இப்பயும் ஒன்றும் ஆகலை, அவனோட உங்கள் வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவன் சரியாயிடுவான், உங்களை நல்லா புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா யார் அவனுக்கு குக் பண்ணி கொடுத்தாலுமே அது சரியில்லை சரியில்லைன்னு செஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டே இருப்பானா. இப்போ வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து அவங்களுக்குன்னு சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரையில் அப்போ ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு வேலை பண்ணு, இப்போ வீட்டுக்கு 2 பேரும் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரே, அவங்க 2 பேரையும் நீ போயிட்டு வேவு பார்க்கணும், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கலாம் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ன உடனே இவங்களும் அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தான் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாததை கேட்காது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறான். அவங்களும் இப்போ இவங்களை வேவு பார்க்குறதுக்குன்னு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயினுக்கு இருக்கலே ஒரு பெரிய ரூமாக கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த ரூமில் நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவள் இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதனால் என்ன, இங்கே நீ வந்து எது பிடிச்சிருக்கோ அப்படியே வச்சுக்கோ, பிடிக்காததெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இவர் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு. இதை பார்க்குற அந்த வேலைக்கார பொண்ணு பயங்கரமாயிட்டு பதறாங்க. ஏன்னா இது அவங்க அம்மாவுடைய ரூம் போல். ஸோ இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. இப்போ பாஸ் என்னென்னா அவரோட ஒய்ஃபு கூட ஒரே ரூமில் பல வருஷமாக ஸ்லீப் பண்ணதே கிடையாது, 2 பேரும் தனித்தனி ரூமில் இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடே 2 ஆகிடுமே, 2 பேரும் உள்ளே போய் கதவை வேற மூடிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தான் இங்கே நடக்க போதா, இவங்க தான் இவருடைய மிஸ்ட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க தங்களுக்குள்ள. அப்போ அங்கே ஹீரோ வந்திருக்கான் ஆச்சுக்கு. ஸோ இங்கே நடக்கிறதையும் பார்த்துடுறான், இவ பேசுகிறதையும் கேட்டுடுறான், அதனால செம்ம கடுப்பாகிடுறான். ஏன்னா அவங்க அம்மா ஹீரோவோட அப்பான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஏதோ ஒரு தனி ஃபேமிலி மாதிரி உட்காந்து அவங்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயினுமே பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லிட்டு இருக்காளா. உடனே இவர் கார் எடுத்துகிட்டு போ, அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறதெல்லாம் டிரைவர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் எப்பவும் போலவே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோ அங்கே வரானா. இவங்களை பார்த்தோன்னே இவனுக்கு கடுப்பாகிடுது. 3 பேரும் இப்படி வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே அவங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நல்லா கூத்தடிச்சிட்டு இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு அவன் வாட்டுக்கு வாயை கட்டிக்கிட்டு
பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கான். அவங்க அப்பாவும் எங்களோட வந்து சாப்பிடுன்னு வாயை திறக்கிறாரா, உடனே அவனுக்கு காண்டாகிடுது. இந்த அட்டைப்பூச்சிங்க எங்கள் அம்மாவோட இடத்துல உட்காந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கும் போது நான் அதுங்க கூட உட்காந்து சாப்பிடணுமா? என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதுங்க வந்து உங்களை மயக்கி உங்களோட சொத்தெல்லாம் நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போது என்னால் அதுங்களை பார்த்துக்கிட்டலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி கத்துறான். நான் இருக்கிறதா சொன்னேன், இல்லாதது சொல்லலை. உங்கள் அம்மா எந்த லட்சணத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதோட வந்துட்டு நான் சாப்பிடணும் தானே உங்களுக்கு ஆசை, அதே தான் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே வந்து அவன் பிளேட்டில் இருக்க சாப்பாடெல்லாம் அப்படியே டேபிளில் கொட்டிட்டு, இனிமே இந்த வீட்டில் நான் ஒரு வேளை சாப்பாடு கூட இதுங்களோட உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையும் அங்கே வச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களை நான் சீக்கிரம் இங்கேருந்து துரத்துவேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினை அவன் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தா வீட்டிலேருந்து பார்ட் டைம் ஜாபுக்குன்னு சொல்லி கிளம்பி வராலாம். அவள் வர வரைக்கும் ஃபுல்லாக இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்துட்டு அவன் எந்த கேஃபேல ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துடுறான். அதுக்கு பிறகு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் அடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தா கிறிஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து புதுசாக ஒரு கேஃபே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கானாச்சுக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் அவனுக்கு போயிட்டுருக்கு. எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு என்னோட ட்ரீட் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ 3 பேரும் வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஒர்க் பண்ண கேஃபேக்கு தான் கூப்பிட்டுருக்கான். பயங்கரமாயிட்டு அவளுக்கு அடுப்பேற்றுறதுக்காகன்னு சொல்லியே தான் வந்திருக்கான். இப்போ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவனே ஆர்டர் பண்ணிவிட்டு அவளுக்கு டிப்ஸ்னு ஒரு பெரிய அமௌண்ட்டையே கொடுத்துட்டு எங்கள் டேபிளுக்கு நீ தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணணும், வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். சரின்ட்டு இவளும் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் தண்ணி எடுத்துருவா, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சாயான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ அந்த சாயாவுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒன் சைட் லவ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவள் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறா, நீ பிளான் பண்ணி தான் இந்த கேஃபேக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிளான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அன்னைக்கு வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்லேருந்தே உனக்கு அவள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு தான் அவளை நீ சும்மா ரொம்ப பண்ணிகிட்டே இருக்க, இப்போயுமே அவளை வந்து ஏதாவது பண்ணணும் தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, நீ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோயின் தண்ணி எடுத்துகிட்டு வராளா. உடனே இவன் எழுந்து நின்று கிளாப் பண்ணி அங்கே இருக்க எல்லாரோட அட்டென்ஷனையும் கெயின் பண்ணுறான். இதோ இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு நல்லவ மாதிரி அப்படியே வந்துட்டு முகத்தை வச்சுட்டு நிற்கிறாளே, இவன் வந்து அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, அவங்க அம்மாவோட கேவலமான வழியை தான் இவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்காக இருந்துட்டுருக்கா. அப்படியே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா, எங்கள் அம்மா இறந்து போய் கொஞ்ச நாளில் என்னோட பணக்கார அப்பாவை கையில் போட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து 2 பேரும் உட்காந்து கூத்தடிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஸோ இவளுமே கொஞ்ச நாளில் இப்படி தான் பண்ணுவாளாட்ருக்கு. நீங்கள் எல்லோரும் உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அப்பாவெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, யாராவது பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவள் உங்கள் வீட்டில் வந்து அவங்க ஆம்பளைங்களையே வந்து மயக்கி உட்காந்தாலும் உட்காந்துருவா, அவங்க அம்மாவோட புத்தி தானே இவளுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ கோவமாயிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கேக் எடுத்து அவன் முகத்தில் அரைஞ்சிடுறான். இவனுக்கு இன்னும் கடுப்பாகிடுது. சாயாவுக்கு வந்துட்டு இந்த பக்கம் பயங்கர கடுப்பு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறா. ஸோ இங்கே வந்து ஹீரோவுமே இதுக்கும் மேலே சும்மா விட்டுருவேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனரை கூப்பிடுறான். ஓனர் அங்கே வராங்களா, வந்த உடனே இங்கே இப்படி தான் நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கீங்களான்னு ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான். உடனே இவங்க வந்து ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, அவன் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து வம்பு பண்ண ஆரம்பித்தான்னு சொல்ல, அப்போ அவங்களுமே அது நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் இருந்தாலும் கஸ்டமர் தான் நம்மளுக்கு காட், அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போகணும், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட பர்சனல் விஷயத்தை இப்போ என்னோட கேஃபேக்குள்ளே கொண்டு வந்துட்ட, அதனால் என்னோட கேஃபே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன், நீ நல்ல ஒர்க்கராக இருந்தாலும் இந்த பிரச்சனையினால் என்னால் உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சம்பள பாக்கியை கொடுத்து வேலையை விட்டு கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த விஷயம் கிறிஷுக்கு வந்து சரியாக படலை. ஸோ கிறிஷ் வந்து இப்போ ஹீரோ கிட்ட பயங்கரமாயிட்டு சத்தம் போடுறான், நீ பண்ணது தப்புடா, அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாயா வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறா. அவள் பேசுனது அவள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, இவனோட வீட்டுக்குள்ளே யாராவது போய் உட்காந்துருக்கா, அவன் சும்மா விடுப்பானா, அது மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கு முன்னாடி இவன் முகத்தில் கேக் எடுத்து அடிக்கிறான், அவன் நல்லவ மாதிரி, இப்போ நீ அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உடனே கிறிஸும் நீ தான் தப்பாக இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ வந்து பண்ணது தப்பு, உங்கள் அம்மாவை பற்றி நாளைக்கு யாராவது தப்பாக பேசினா நீ இப்படி தான் பார்த்துட்ருப்பியா, அவளை மாதிரி கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாயாவும் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஒன்றும் கிடையாது, நானும் அவளும் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அவ்வளோ கேவலமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுமே நீ சும்மா தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணாத, அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அவளையும் அவங்க அம்மாவை இங்கேருந்து துரத்துறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வேலையை விட்டுட்டு வரும்போது திரும்ப அவளை வழியில் மறைச்சு பிடிக்கிறான். அந்த சமயத்தில் அவளை வந்து வார்னிங் கொடுத்துட்ருக்கான், இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான், நீயும் உங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டை விட்டு போகலைன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்துட்டு அவன்கிட்ட கடுப்பாகுது. இருந்தாலும்
இருந்தாலும் அவன்கிட்ட எதுவும் பேசாமல் அமைதியாகிட்டு தான் இருக்கா. இப்போ யோசிச்சு பார்க்குறான். அப்படியே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்துருப்பாங்க. அதாவது இப்போ அவங்க அப்பா வந்து அவங்களுக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, காலையில் வீட்டுக்கு போனால் நைட்டு லேட்டாக தான் வராருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சமாவது பையன் கூட என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் 2 பேரும் உங்கள் லவ்வுக்காக தான் எங்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக தான் உழைச்சிட்ருக்கேன், எவ்வளோ பணம் கொடுத்துட்ருக்கேன், அது பார்த்தாதான்னு சொல்லி கேட்குறாரு. பணம் வந்து லவ்வுக்கு ஈடானதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு மெட்டீரியலைஸ்டு திங்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கும் எங்கள் பையனுக்கும் உங்களோட பாசம் மட்டும்தான் வேணும். நம்ம பையன் வந்து வெளியில் சொல்லலையே தவிர அவனும் உங்களோட அன்புக்காக தான் இயங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து நான் சொல்கிறத என்னைக்கும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன், நான் எவ்வளோதான் வேலையில் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ இவங்களுமே என்னதான் உங்களுக்கு பிடிக்காதில்ல, நானும் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பொறுத்து போயிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அவள் ஒரு விஷயம் சொல்லிட்டா நீங்கள் உடனே உங்கள் வேலையை தூக்கி போட்டு அவள் பின்னாடி ஓரதுக்கு ரெடியாக இருப்பீங்க, ஆனால் என் கூடயும் என் பையன் கூடயும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, அவளை எதுக்கு இப்போ நடுவில் எடுக்கிற, அவளை பற்றி நீ பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது, ஆனால் நம்ம பையன் வந்து லவ்வுக்காக ஏங்குறது உங்கள் கண்ணுக்கு தெரியலல்ல, நான் செத்தாலும் நீங்கள் என்னை காதலிக்க மாட்டீங்கல்ல, நான் சாகிற வரைக்கும் நான் தனியாக இருந்தே தான் சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கத்திட்டே அழுகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் நீ எது சொன்னாலும் வந்துட்டு நான் புரிஞ்சுக்க முடியாது, நான் சொல்கிற பாயிண்ட்டை உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே ஆயுசு முழுக்க இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னை கடைசி வரைக்கும் காதலிக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் செத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அவளை தான் காதலிப்பீங்களே தவிர என் பக்கம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்குறானா. அப்போ தான் முறையாக அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா மொமெண்ட்டையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இவன் ரொம்ப காண்டாகிட்டு இருக்கா. இப்போ வந்து அவங்க அம்மா பேசினதெல்லாம் ஹீரோயினோட அம்மாவை பற்றியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வராளா, அப்போ ஹீரோட வண்டி நின்னோடனே பயப்படுறா. ஹீரோ வந்து ஏதாவது திரும்ப சண்டைக்கு நிற்பானான்னு சொல்லிட்டு அவள் தயங்கி நின்றுட்டுருக்கும் போதே ஹீரோடைய அப்பா அங்கே வராரு. ஸோ என்னம்மா அங்கேயே நின்றுட்டுருக்க, உள்ளவான்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்கிறா. என்ன என் பையன் வீட்டில் இருப்பான் ஏதாவது பண்ணுவான்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அவருமே என் பையன் உங்ககிட்ட ஒம்பு பண்ணானா எதுனாலும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்கிறாரு. அவள் வந்து அப்படியே அரைகுறையாக தலையாற்றா. பிறகு அவளும் நீங்கள் நைட்டு தான் யூஸ்வலாக வேலையிலேருந்து வருவீங்கன்னு வேலைக்காரமாக சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ ஈவினிங்கே சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு உடனே உங்கள் அம்மாவையும் பார்த்துக்கிறதுக்காக தான் சீக்கிரம் வந்தேன்னு சொல்லிட்டு அவள் தோளில் கையை போட்டுட்டு இவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. 2 பேரும் சிரிச்சு பேசி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பானாட்ருக்கு. அம்மாக்காகவும் எனக்காகவும் இத்தனை நாள் கெஞ்சியும் வராத ஒரு மனுஷன் இப்போ உன்னோட அந்த அஃபேர் லேடிக்காகவும் அவனோட பொண்ணுக்காகவும் நீ வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக வரேன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அது மூலமாக இவங்க 2 பேர் மேலேயும் கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னு கேட்டு ஹீரோயினோட அம்மா அவனுக்காக சமைச்சிட்டு இருக்காங்களா. இவ கிச்சனுக்கு வந்தோடனே நானும் சமைக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுப்பில் சுடு தண்ணி இருக்கு அதை வந்து இறக்கிட்டு இருக்கா. அங்கே வரக்கூடிய ஹீரோ பால் எடுத்து ஹீரோயினை அடிச்சிடுறா. ஆக்கில் சுடு தண்ணியை கீழே கொட்டிடுறா. அவள் கையில் லைட்டாக பற்றுதாட்டிருக்கு. ஸோ அவள் வந்து அலறி துடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய் அவளுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே அவன் வாட்டுக்கு உள்ளே வர மாதிரி வந்துட்டு பால் எடுக்கிறானா. இப்போ வந்து ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அப்படியே ஹீரோட வேலை தாங்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வேணும்னே தானே தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு ஹீரோவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து அவளும் இல்லை நீ வேணும்னே தான் போட்ட அப்படின்னோடனே ஆமாம் வேணும்னே தான் போட்டேன், இப்போ என்ன அதுக்கு வீட்டை விட்டு எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயினோட அம்மாவும் இங்கே பாரு உனக்கு என்ன தானே பிடிக்கல, என் மேலே தானே வெறுப்பு, என் பொண்ணை எதுவும் பண்ணாத, உனக்கு என் மேலே கோவம் இருந்தால் அது என் மேலே காட்டு, என் பொண்ணை எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் அவ்வளோதானே நீங்களே சொல்லிட்டீங்கல்ல ரொம்ப நல்லதாக போச்சு, எனக்கு உங்கள் மேலே தான் கோவம், அப்போ உங்கள் மேலே காற்று அப்படின்னு சொல்லிட்டு பால் அவங்க மேலே தூக்கி எறியறதுக்காக வரான். உடனே வந்துட்டு இவங்க அலறாங்க. வெறும் பால் தான் அது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் வந்துட்டு இவங்க அலறி துடிக்க ஹீரோ வந்து அந்த பாலை தூக்கி போடாமல் கையில் வச்சிடுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. கரெக்டாக அவங்ககிட்ட இந்த பாலை பிடிங்கிக்கிட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ன உடனே ஹீரோயினும் வேலைக்காரியும் சேர்ந்து போட்டு கொடுத்துடுறாங்க. உடனே கடுப்பாகிட்டு பாய மூடு அப்படின்னு கத்துறான். அப்போ வந்து ஹீரோடைய அப்பாவுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, நான் ஒரு ஆம்பளை பிள்ளையாக தான் உன்னைய வளர்த்தேன், ஆனால் நீ என்னன்னா பொம்பளைங்க கிட்ட போயிட்டு இப்படி நடந்துட்டுருக்க, உனக்கே அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவனுமே வந்து கத்துறான். என்ன ஓவராக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாக்காக நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் வந்திருக்கீங்களா, இந்த பொம்பளைக்காக வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுருக்கீங்க, இதுங்க வீட்டை காலி பண்ணிட்டு போட வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை திட்டிக்கோங்க அடிச்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா இருந்த வீட்டில் உங்களோட இந்த அடுத்த பொம்பளைலாம் வந்து இருக்கிறது நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டுருக்க, மரியாதையாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், இது அவங்களுக்கு தேவைதான், நான் வேணும்னே பண்ணேன் தான், இனிமேவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாயிட்டு கடுப்பாகுது. இப்போ நீ உடனே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ன உடனே, சத்தியமாக இது முடியவே முடியாது, எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க, எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டது செஞ்சீங்களா, வீட்டுக்கு சீக்கிரம் வந்தீங்களா, ஆனால் இந்த பொம்பளை இன்னைக்கு வீட்டில் இருக்காங்கிறதுக்காக இவளை பார்க்கணுன்ட்டு அவள் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு வரீங்களே, ஒரு நாள் எனக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் வந்திருக்கீங்களா, எங்களோட டின்னர் சாப்பிட்ருக்கீங்களா, சத்தியமாக அவங்களெல்லாம் நான் வந்து மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அவங்க அம்மாவும் அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ வெளியில் கிளம்பும் போது வந்து தடுத்து நிறுத்துறா. நீ இப்போ தப்பாக பேசினதுக்கு எங்கள் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, கூடவே என் வேலையை விட்டு போனதுக்காக நீ தான் வந்து காரணமாக இருந்த, அதனால் என்கிட்டயும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒரு மண்ணும் பண்ண முடியாது, மரியாதையாக நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்பு, இல்லைனா இருக்க உங்கள் நிலமை மோசமாக தான் ஆகும், உங்களை ஓட விடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு கத்திட்டு இவனும் வண்டி எடுத்து கிளம்பி போயிடுறான். இவன் யோசிக்கிறா, இந்த மாதிரி இன்சல்ட் எல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் ஓட்டி பார்க்குறா. டாக்டர் வந்து அவங்க அம்மாவை செக் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் வந்து நிறையா செலவாகும், உங்கள் பாடி தாங்குமான்னு தெரியலை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அதுக்கான வசதி எல்லாம் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நான் என் பொண்ணுக்காக கொஞ்ச நாள் வாழ முடியும்னு எனக்கே தெரியும், ஆனால் பணம் தான் பிரச்சனை எனக்கு, உங்களால் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்பாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா கூட இந்த வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறதே பணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அந்த அங்கிள் அதாவது ஹீரோடைய அப்பா வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, அதுக்காக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதாகவும், அதுக்காக ஹீரோ என்ன பண்ணாலும் பல்லவ கடிச்சிட்டு இருப்பேன், வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ வந்து அவனுமே யோசிச்சு பார்க்குறான், அவங்க அம்மாவோட லாஸ்ட் டே அவங்களோட டெத் பெட்டில் அவங்க வந்து அவ்வளோ போராடிட்டு இருக்கும் போதும் உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் நான் கால் பண்ணிட்டேம்மா, அப்பா கிளம்பிட்டாரு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவுமே அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னையும் உங்கள் அப்பாவையும் ரொம்பவே லவ் பண்ணுறேன், உங்கள் அப்பா ஒரே ஒரு முறை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துட்டுருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, உங்கள் அப்பா கூடவே இரு, நான் வந்து உங்கள் அப்பாவை எவ்வளோ வந்து பார்த்துப்பனோ அதே மாதிரி உங்கள் அப்பா யாரும் இல்லாதப்போ நீ தான் அவரை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், நான் அவங்க 2 பேரையும் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ மறந்துடாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டை அவங்க உண்மையாக லவ் பண்ணிட்டு தான் கண்மூடி இறந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவை கடைசி வரைக்கும் பார்க்காமலே இறந்துருப்பாங்க. இந்த ஒரு விஷயந்தான் ஹீரோவை பெருசாக பாதிச்சிருக்கு. அதனால ஹீரோவுக்கு பிறந்தநாள் போல் அந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஹீரோயின் வந்து அவனுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ எப்படின்னா ஹீரோக்கு ஹீரோயினுக்கு 2 பேருக்கும் ஒரே நாளிலே பிறந்தநாள், வேலைக்காரங்க மூலமாக இவ கேள்விப்பட்டிருப்பா. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வராளா, அப்போ எதர்ச்சியாக கிறிஸை மீட் பண்ணுறா. ஸோ கிறிஸ் இவகிட்ட பேச வரையில் இவ விலகி போகிறா. இங்கே பாரு அவனோட ஃப்ரெண்டு நீனு, அதனால உங்ககிட்ட நான் பேசலாம் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டா. அப்போ கிறிஸும் அவனும் நானும் ஒன்று கிடையாது, நான் உங்ககிட்ட ஜென்யூனாக பேசணும்னு விரும்புகிறேன் அப்படின்ன உடனே, அது எப்படி ஒன்றா இல்லாமல் இருப்பீங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, நீங்கள்லாம் வந்து ரிச் ஸ்பாயில்டு பிராட்டு, ஸோ அடுத்தவனோட வாழ்க்கையை வேலையெல்லாம் கெடுத்துட்டு ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு சொல்லும்போது கிறிஸுக்கு வந்து ஆல்ரெடி ஹீரோ பண்ண விஷயம் பிடிக்கல இல்லையா. உடனே அவகிட்ட நான் ஒரு கேஃபே வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எல்லாமே ரெடி ஆகிடுருக்கு, எனக்கு எம்ப்ளாயீஸ் மேனேஜர் எல்லாம் தான் தேவைப்படுது, ஸோ என்னோட கேஃபேல நீ வேணும்னா ஒர்க்குக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கார்டு கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு உன் மேலே நம்பிக்கை கிடையாது, நீ அவனு கூட்டாளிங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சத்தியமாக கிடையாது, நான் அவனுடைய ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் அவனை மாதிரி நான் கிடையாது, நான் நிஜமாவே உனக்கு வேலை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் சொல்கிறேன்னு சொல்லி அவனுடைய கார்டை இவகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோக்காக பர்த்டே கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவன் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவளை ரொம்ப ப்ரைஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்துட்டுருக்கா. ஹீரோக்காக இந்த மாதிரியெல்லாம் யாரும் வந்து பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னா அந்த பக்கமாக சாயா கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக மீட் பண்ணுறா. சாயாவுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனோட பர்த்டேக்கு அவளோட ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு மாத கணக்கில் ரிசர்வேஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ வந்து அவனுக்கு கிஃப்ட்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருலாம் சொல்லும் போது அதில் வேல்யூபிள்ஸாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவுமே இங்கே ரிசர்வேஷன் கொடுத்து இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னும் போது, அது எப்படி நான் கொடுப்பாம இருப்பேன், நீ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், என் லைஃப்பில் நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாத அளவுக்கு எனக்கு என்ன வேறு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது, ஸோ கண்டிப்பாக நான் உனக்காக செய்வேன், உனக்காக நான் செய்யாமல் வேறு யார் செய்வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோவுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனுடைய அப்பா இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோக்குன்னு சொல்லி 2 பேருக்கும் அவங்களோட ராசி வச்சு அது மூலமாக 2 நெக் செயின் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அது வந்து அவராகவே சூஸ் பண்ணி கஸ்டம் பண்ணி வாங்கியிருக்காரா. அதனால்
அதனால் அந்த அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாரு, எப்போவுமே ஹீரோட பிறந்த நாளுக்கு என்ன தானே கிஃப்ட் வாங்க சொல்லுவீங்க, இந்த முறை நீங்களே நேரில் போய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் இனிமேல் எல்லாம் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து இனிமேல் வேலையும் குறைச்சிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அசிஸ்டண்ட் உடனே இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் தப்பாக தான் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய அப்பா சொல்கிறாரு. அதில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவனும் அவங்க அம்மாவும் எத்தனை தடவை உங்கள்கிட்ட கெஞ்சிருப்பாங்க, ஒரு நாள் அது உங்களை மீட் பண்ணணும், சீக்கிரமாக வாங்க டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நீங்கள் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த லேடி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேலையை குறைச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறத ஹீரோ கண்டிப்பாக தப்பாக தானே எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லும் போது, நான் அவங்களுக்காகன்னு சொல்லலை, என் பையனுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதை உங்கள் பையன் புரிஞ்சுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதுதான் எனக்குமே யோசனை, நான் பண்ண தப்பெல்லாம் இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு சாயா மேலே ஃபீலிங்ஸ் இருக்க போல், சாயாவுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸு. ஸோ இப்போ வந்து சாயாவும் நீ சொல்கிறதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தான் என்னை இவ்வளோ க்ளோஸாக வச்சு பழகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வீட்டுக்கு லேட்டாக வரேன்னா அந்த சமயம் பார்த்தா வீடு ஃபுல்லாகவுமே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. இவனும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். பார்த்தா ஹீரோயின் அங்கே கேக்கோடு வந்து நிற்கிறா. பின்னாடி அவளோட அம்மா, இவனோட அப்பா, அப்புறம் இந்த மெய்டுன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ இவன் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது போல். இவன் அந்த கேக்கு அவன்னு பார்த்த உடனே ரொம்பவே குஷி ஆகிடுறான். தன்னை மறந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த பர்த்டே கேண்டில்ஸ் எல்லாம் விஷோடு அவன் ப்ளோ பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கானா. அதுக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்போ ஹீரோவுடைய அப்பாவுமே என்னோட பர்த்டே கிஃப்ட் இந்தாடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து அந்த பெண்டன்ட் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவும், ஹீரோயினுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் இருந்தாலும் அவள் உனக்காகன்னு சொல்லி இவ்வளோ சிரமப்பட்டு பர்த்டே கேக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா, அதனால தான் உனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி நான் செயின் வந்து ஆர்டர் பண்ணேன், உங்கள் 2 பேருக்குமே அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த செயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோவுமே அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவள் கழுத்துலேயும் அதே செயின் இருக்கிறத கவனிக்கிறானா. இவனுக்கு வந்துட்டு அப்படியே கடுப்பாகிடுது. ஸோ இப்போ இது வரைக்கும் இவனுக்கான ஜென்யூனான ஃபீலிங்காக தான் அவங்க அப்பா வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவன் சந்தோஷப்பட்டிருக்கான். அவங்க அப்பாவும் இவளுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் கொடுத்தது இவளோட பர்த்டேக்காக தான் சீக்கிரம் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கிஃப்ட்டையும் அவளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, ஸோ இவர் தனக்காக எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி திரும்ப கோவமாயிட்டு அந்த கேக்கை அப்படியே பிடுங்கி ஹீரோயின் முகத்திலேயே வந்து அப்பி விட்டுடுறான். அவளும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்களா. அப்போ அவனுடைய அப்பாவும் அவனை திட்டுறாங்க, என்னடா வேலை பண்ணிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்ன உடனே, சரி நான் எதுக்காக இவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கணும், இவங்க ஹர்ட் ஆவாங்க, நான் எதுக்கு யோசிக்கணும், இவங்க 2 பேரும் யோசிச்சாங்களா, என்னோட அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டு இவங்க அம்மா வந்து இப்படி நடு வீட்டில் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்காங்களே, என்னோட அப்பாவை என்கிட்ட இந்த ஸ்டீல் பண்ணுறாங்களே, அதுக்கு நான் எதுக்கு இவங்களை பற்றிலாம் யோசிக்கணும்னு கேட்கும்போது ஹீரோயின் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதுன்னு கேட்க அவன் முகத்தில் அப்பி விட்டுடுறா. இவன் கோவமாயிட்டு ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வரும்போது மற்றவங்கெல்லாம் தடுக்கிறாங்களா. அப்போ வந்து திரும்ப ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க, என் பொண்ணை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன, அவளுக்கு பிறந்த நாள், அவளோட அம்மா இங்கே இருக்காங்கன்றதுக்காக தானே வேலையை விட்டு சீக்கிரம் வந்தீங்க, என்னமோ என் பர்த்டேக்கு எல்லாத்தையும் ஜெனியூனாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷம் என்னோட பிறந்த நாளைக்கு ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டீங்க, வேலைக்காரங்க மூலமாக தானே கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்டுட்ருப்பீங்க, இப்போ அதையே பண்ண வேண்டியதானே, இப்போ அவளுக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ எனக்காகன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு கத்துறான். தேவையில்லாமல் எதுக்கடா அவங்க 2 பேரும் இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்க, எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் எந்த ஒரு அஃபேரும் இல்லைடா, எப்படா அவன் மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அஃபேர் இல்லைனா எதுக்காக நடுவு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்ருக்கீங்க, வெளியில் அனுப்ப வேண்டியதானே, நீங்கள் இந்த திருட்டுத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால தான் எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு செத்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, எங்கள் அம்மா சாகிறப்ப கூட பக்கத்தில் வராத மனுஷன் லேடி ஒரு வார்த்தை வந்துட்டு வேலையை குறைங்கன்னு சொன்னதுனால இப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆளை பற்றி எனக்கு தெரியாதா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது இந்த அட்டைப்பூச்சிங்க கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கணுமான்னு சொல்லி அவனோட கிஃப்ட்டையும் விட்டு எரிஞ்சுட்டு இதுங்க வீட்டை விட்டு போகலைன்னா நான் என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டேன்னு கத்திட்டு கிளம்பி போயிடுறான். உடனே ஹீரோயினோட அம்மாவும் இந்த பக்கமாக அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விழுகிறாங்க. இங்கே ஹீரோ வந்து போனதுக்கப்புறமா ஹீரோயின் கத்திக்கிட்டே கோவத்தில் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காளா ஸ்டார்ஸ் ஏறி. அப்போ வந்து அவள் கால் ஸ்லிப் ஆகி விழுக போகிறா. ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சிடுறான். ஸோ அப்போவுமே வந்து இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ஹீரோவும் வந்துட்டு அவளை திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்படியே உன்னை விட்டனா என்ன ஆகும்னு தெரியுமா, கழுத்து கை காலெலாம் ஒட்டஞ்சி அப்பயாவது இந்த வீட்டை விட்டு போயிடுவல்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு படியில் விடுற மாதிரி திரும்ப வந்து பிடிச்சி அவளை கொஞ்சம் பயம் காட்டிகிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயும் உங்கள் அம்மாவும் எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, எதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு வளைச்சி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இவனும் கேட்டுட்டு இருக்கும் போது அப்புறமா அவளும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நானும் எங்கள் அம்மாவும் இங்கே ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கோம், உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய பெஸ்ட்
பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் எந்த ஒரு அஃபேரும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நாம் 2 பேரும் பேசாமல் தனியாக இருந்தால் அவங்கவுங்க வாழ்க்கையை இந்த வீட்லேயே ஒரு முறையில் பார்த்துட்டு போவோம், யார் இன்னொருத்தரோட லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்ன உடனே அது எப்படி இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியும், உங்கள் அம்மா எங்கள் அப்பாவோடைய மிஸ்ட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இங்கே பாரு, தப்பு தப்பாக பேசாத, எங்கள் அம்மா கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலை, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம், எங்கள் அம்மாவுக்கு சரியான உடனே அடுத்த நிமிஷம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்கிறான். இவன் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. உன் கட்டுக்கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ, உங்கள் அம்மாவை பார்த்தாலே அவ்வளோ தெம்பாக இருக்காங்கன்னு தெரியுது, இதில் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, இதெல்லாம் நம்பணுமா, யாராவது குருடங்கிட்ட போய் சொல்லு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அம்மாவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் இப்போ வராளா, அவங்ககிட்ட எமோஷனல் ஆகிட்டு வரா. ஸோ இந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம இன்சல்ட் எல்லாம் வாங்கணுமா, உங்களுக்கும் கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர் தானே, நாம் இங்கே இருக்க வேண்டாம், நாம் பேசாமல் கிளம்பி போயிடலாம். அந்த அங்கிள் நம்மளுக்கு ப்ராமிஸ் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தாரு தான், இப்போ அவருக்குமே தெரியும்ல இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்து பேச்சு வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கே போயிடலாம், கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துலையாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நான் உங்களை வேலைக்கு போயிட்டு காப்பாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லும் போது, இல்லைம்மா நீ படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், எனக்காக நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது, இந்த அங்கிள் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போ அவளுமே எதுக்காகம்மா இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ பேச்சு எதுக்குமா நீங்கள் வாங்கணும், உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லையா, எனக்கு அசிங்கமாக இருக்குமா அவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்க மாட்டோம்ல, அப்பா ஏமா நம்மளை விட்டுட்டு போனார், அவர் வந்து உயிரோடு இருந்திருந்தா நாம் வந்து கஷ்டப்படுக்கவே விட்டுருக்க மாட்டார், உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார், உங்களை வந்து மிஸ்ட்ரஸுங்கிற பேர் வாங்க விட்டுருக்க மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுமே அழுதுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோடைய அப்பா அங்கே வராரு. இவங்க பேசுகிறது அரையும் குறையுமா கேட்டுட்டு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவனை நான் வந்து கண்டிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. ஹீரோயினும் இங்கேருந்து போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால இவர் வந்துட்டு, நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து கண்டிப்பாக கிளம்பக்கூடாது, நான் உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பேன், என் பையன் இந்த மாதிரிலாம் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கோவமாயிட்டு வெளியில் வரான்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ணுறான். அங்கே வந்து சாயா அவன்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு பேச்சு கொடுக்கவில்லை. இவன் ஹீரோயின் மேலேயும் அவங்க அம்மா மேலே இருக்க கடுப்பை சாயா மேலே காட்டிடுறான். இதனால் கிறிஸ் பொறுத்துக்க முடியாமல், உன்னோட கோவத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு ஹீரோவை கத்துறான். ஹீரோவும் நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் கொந்தளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சண்டைக்கு வர, அப்போ சாயாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இவங்க 2 பேரையும் வந்து சண்டையை தீர்த்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, ஹீரோக்கு வந்து எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க 2 பேரும் வீட்டில் எதுக்காக இருக்காங்கிறத புரிய வச்சுட்டா அவன் அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வந்து ஹீரோக்கு விடாமல் கால் அடிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. ஹீரோவும் அவளை வந்து காலை கேன்சல் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டுருக்கான். அப்போ ஒரு மெசேஜ் போடுறா, இந்த மாதிரி நீ வந்து என் கால் எடுக்கலைன்னா நீ ஒரு கோழை அப்படிங்கிற மாதிரி. உடனே அவனும் சரின்ட்டு கால் அட்டன் பண்ணிட்டு தனியாக வந்து பேசுகிறான். எதுக்காக நோயின்னு ஃபோன் போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. முக்கியமான விஷயமா, சரி அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வா, என்னால் ஃபோனில் எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே சரின்ட்டு அவளுமே அவங்க வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி இவனை பார்க்குறதுக்காக வந்துடுறா. பேச ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோவும் இங்கேருந்துலாம் பேச முடியாது, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அங்கே பைக்கில் ஏற சொல்கிறான். அவளுமே இவன் கட்டாயப்படுத்தினோடனே சரின்ட்டு ஏறி வந்துடுறா. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுறான். இப்போ பேசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு நிஜமாவே எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, நாம் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிக்க வேண்டாம், சண்டை போட்டுக்க வேண்டாம், 2 பேரும் அந்த வீட்டில் ஒரு மூலையில் இருப்போம், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு சரியான உடனே நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதையுமே இவன் நம்பாமல் அவளை வந்து அதே இடத்துல விட்டுட்டாங்கிறது கிளம்புறான். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன நான் வீட்டுக்கு போகாமல் வேறு எனக்கு போவேன், எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சு வீட்டில் வந்து இடத்த ஆட்டுக்காக பண்ண தெரிஞ்சதில்ல, ஸோ நீயே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்டை விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணனே தெரில, ஃபோன் எடுக்கிறா, யார்கிட்டையாவது ஹெல்ப்புக்கு கால் பண்ணலான்ட்டு ஃபோனில் பேட்ரி இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ அவங்க அம்மாவுமே வீட்டில் போன காணுன்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுல்ல, அதனால் வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பதறாங்க. அப்போ தான் ஹீரோடைய அப்பா அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவள் எங்கே போனால் ஏதுன்னே தெரியல, அவள் சொல்லாமலாம் போனதே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, நீ டென்ஷன் ஆகாத, ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்க, அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா, பத்திரமா தான் இருப்பான்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ தான் அங்கே மெய்டு வராங்களா. உடனே ஹீரோடைய அப்பா மெய்டு கிட்ட திரும்பிட்டு ஹீரோயினை பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட நம்பர் வேணும்னு வந்து வாங்கிட்டு போனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் புரியுது, இவன் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, நைட் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்க, உடனே இவங்க அப்பாவும் ஹீரோ மேலே கோவப்பட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்து ட்ராமான்னு கத்திக்கிட்டு உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காளா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ இந்த மாதிரி தனியாக அம்போன்னு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா. இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே பயங்கரமாயிட்டு கடுப்பேறுது. அப்போ தான் பைக்கோட சவுண்டு கேட்குது. பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவளை விட்டுட்டு மனசு கேட்காம திரும்ப அதே இடத்துக்கு வந்திருப்பான் அவளை தேடுறதுக்கு. ஆனால்
அதுக்குள்ளே வந்து இவ அந்த இடத்துலேருந்து நடந்தே போயிருந்திருப்பா. இதனால் இவனும் சரி வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவனை பார்த்த உடனே இவங்க அப்பா கடுப்பாகிட்டு ஓடி போய் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பொலின்னு அவனுக்கு ஒரு அறை கொடுக்குறாரு. ஒரு பொண்ணை இப்படி தான் நடு ரோட்டில் விட்டுட்டு வருவியா, அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் ஆகலைல்ல, வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ கூட நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் ரெக்ரெட் ஃபீல் பண்ணாமல் இந்த அளவுக்கு வாய் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே பதிலுக்கு கத்துறான். அதெல்லாம் எவனாவது ஏதாவது பண்ணுவானா, சத்தியமாக அதெல்லாம் நடக்காது, இவ தான் எவனையாவது வளைச்சி போடுறதுக்கு பாப்பா அவங்க அம்மாவை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுகிறான். ஸோ இதனால் அவங்க அப்பாவும் கோவமாயிட்டு மரியாதையாக மன்னிப்பு கேளு, நீ பண்ணிட்டு வந்த தப்பு உனக்கு இன்னும் மண்டையில் ஏறவே இல்லையா, ஒரு வயசு பொண்ணை கொண்டு போய் நடு ரோட்டில் ஆள் இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்க, அவள் எவ்வளோ பயந்துருப்பா தெரியுமா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது இவனும் பதில் பேசிட்டே இருக்கானா. ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு கடுப்பாகிடுது. உடனே அவங்க போயிட்டு உனக்கு என் மேலே தானே கோவம், என் மேலே தானே வெறுப்பு, அது என் மேலே மட்டும் காட்டு, என் பொண்ணை எதுவும் பண்ணாத, உனக்கு வந்து என் மேலே தான் வெறுப்பு, நான் சாகணும்னு நீ சொன்னால் கூட நான் இப்போவே சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல, வாயால் சொன்னால் பத்தாது, எங்கே இப்போவே செய்யுங்க, இப்போவே செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறான். அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் வந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்களா, அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் அம்மா அம்மா எழுந்திரிக்கமான்னு சொல்லி கத்தி அழுதுட்ருக்கா. ஸோ இப்போ வந்து அங்கிள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கிட்ட கேட்க அவரும் இவங்களை தூக்கிக்கிட்டு காரில் ஏற்றிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயினுமே அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சும்மா மயக்க போட்டு விழுந்ததுக்கு இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து இப்படி நடிச்சு தான் எங்கள் அப்பாவை மயக்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவள் பொலிர்னு வந்து ஹீரோக்கு ஒரு அறை கொடுத்துட்றா. எங்கள் அம்மா எவ்வளோ உடம்பு முடியாதவங்க தெரியுமா, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கத்திட்டு கிளம்பி போகிறா. ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஒளிஞ்சிருந்துட்டு பார்த்துட்டு இருக்கானா. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க இவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் இனிமேல் வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்குமான்னு கூட தெரியலை, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு பேசுகிறது எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டு இப்போ கெல்ட்டி ஆகிடுறான். ஏன்னா கடைசியில் சாவரேன்னு சொன்னப்போ செத்து காட்டுங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால் ஸோ யார் இல்லாத சமயம் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவங்கக்கிட்ட பல முறை மன்னிப்பும் கேட்குறான். அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வெறித்தனமாக பேஸ்கெட் பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பேச முயற்சி பண்ணியிருப்பான். பட் அவள் அவன்கிட்ட பேசாமல் அவனை கவனிக்காத மாதிரி கிளம்பி போயிடுறா. ஸோ இங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இவன் இந்த அளவுக்கு வந்துட்டு வெறியாக இருக்கானு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை பெருசு போலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ வந்து அவளோட பெஸ்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட வீட்டில் தங்குறது எல்லா விஷயத்தையுமே இவகிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவளுமே இவளுக்கு ஆறுதலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோவோட அப்பா தான் இப்போ கூட இருந்து பார்த்துக்கிறாரு. அந்த தைரியத்தில் தான் நான் இங்கே காலேஜுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு இருக்கும் போது அங்கே பேஸ்கெட் பால் கோர்ட்டை வந்து க்ராஸ் பண்ணி வராங்களா. அப்போ ஹீரோ கரெக்டாக இவளை பார்த்துடுறான். அவளை பேச வைக்கணுன்றதுக்காகவே இப்போ பால் எடுத்து அவள் மேலே அடிச்சிடுறான். ஸோ இவள் வந்து கோவமாயிட்டு திரும்பி பார்க்குறா. பட் அங்கே இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் அப்படியே திரும்பி அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு தான் கோவமாயிட்டு வருது. ஹீரோக்கு இந்த பக்கம் செம காண்டிடுது, இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, கத்த கூட மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு ஸோ திரும்ப பால் எடுத்து அவன் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கான். திரும்பவும் அவன் அந்த பாலை தள்ளி விட்டுட்டு அவனை சட்டையே செய்யாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கா. சாயாவும் அவன்கிட்ட வந்து என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, அவளை ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலா, எதுக்காக அவளை வந்து இப்படி நீ டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். சாயாக்கு ஒன்றுமே புரியல இவனுக்கு எதுக்கு ஹீரோயின் மேலே இந்த மாதிரி வியர்டான ஒரு கோவமோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கிறிஸ் இருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு அவன் இப்போ ஓடி வந்து ஹீரோயினை தடுத்து நிறுத்தி பேசுறதுக்காக வரான். ஹீரோயினும் அவனை பார்த்தோன்னே கோவமாயிட்டு உன் ஃப்ரெண்டுக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருந்தா என்கிட்ட டைம் இல்லை, மரியாதை கிளம்பி போயிடுன்னு சொல்கிறா. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக எதுவும் இல்லைனா மரியாதை கிளம்பி போயிடுன்னு சொல்லும்போது கிறிஸும் சரி நான் என் ஃப்ரெண்டுக்காக பேச வரல, ஒர்க்குக்காக தான் பேச வந்தேன், என்னோட கேஃபேல ஒர்க் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தேனே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளுமே அதை பற்றி வந்து கொஞ்சம் குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவனோட அப்பா ஒரு நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து நகரவே கிடையாது. ஹீரோயினோட அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு அவங்க கூடவே தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்து பேசிட்டு இருந்துட்டு இருக்கும் போது தான் அவங்க வந்து கண்விழிக்கிறாங்களா. உடனே இவர் வந்து சந்தோஷமாகிடுறாரு. ஸோ அப்போ அவங்களுமே இந்த இடத்துல கண்விழிச்ச உடனே என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னாச்சு, உன் பொண்ணுக்கு என்ன, ஒன்றும் இல்லை, அவள் காலேஜுக்கு போயிருக்கா, வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணை பார்த்துக்கோங்க, என் பொண்ணை வந்து தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து கேட்டுட்டு இதை நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவனை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லும்போது அவகிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு விரும்புகிறேன், அவங்க அப்பா சாகலைன்னு நான் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக
ஆயிடுறாரு. எனக்கு இப்போ இத்தனை நாளாக மனசு துடிச்சிட்டே இருந்துச்சு தெரியுமா? அவகிட்ட உண்மையே சொல்லணும். அவள் ஆரம்பத்தில் கோவப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவகிட்ட போயிட்டு உங்கள் அப்பா சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லணும்னு அவ்வளோ நேரம் நான் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போயாவது உனக்கு தோணுச்சுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவரும், நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், எனக்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரியும், நீ எதனால் வந்து சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து தப்பு பண்ணவன் நான் தான், பாவம் பண்ண ஆள் நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ கில்ட்டி ஆகாத, உன் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவர் லைட்டாக போயிட்டு அவங்கள கிஸ் எல்லாம் பண்ணுறாரு. 2 பேரும் எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப ட்ரபிள் ஆகிடுது, மூச்சு திணறாக. அப்போ வந்து இவருமே அங்கே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறாரு. டாக்டர் நர்ஸ்னு எல்லாரும் உள்ளே வந்துட்டு அவங்கள பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு அவங்களோட கண்டிஷன் போயிட்டே இருந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோவுடைய அப்பா தான் கால் பண்ணுறாரு. ஸோ அவர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு பதட்டமாயிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் காலை வச்சதுக்கப்புறமா அங்கிள் தான் ஃபோன் பண்ணார், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர சொல்கிறாரு. அம்மாவோட நிலைமை சரியில்லைங்கிறாரு. நான் உடனே போகணும்னு சொல்ல எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய கிறிஸும், வாங்க நானே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவங்க 3 பேரும் ஒன்றா அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டை க்ராஸ் பண்ணி போகிறத நம்ம ஹீரோ பார்க்குறான்னா, இவங்க எதுக்கு ஒன்றா போகிறாங்கன்னு அவனுக்கு சந்தேகமாயிட்டு அவனுமே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அங்கே டாக்டர் வந்து ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், அவங்களுடைய லாஸ்ட் மினிட்ஸ் அவங்க லிவ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கும் மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இவர் ஷாக் ஆகுறாரா. அப்போ தான் ஹீரோயினும் அங்கே கரெக்டாக என்ட்ரி ஆகுறா. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுடுறா. ஸோ இப்போ அவள் வந்து அழுதுகிட்டே ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாளா. கிறிஸும் அவளோட ஃப்ரெண்டு கூட ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் கண்விழிச்சிடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த ஹீரோவுமே இப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். கிறிஸ் அப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்குறான், என்னாச்சு அவங்க அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஏன் கேட்குற, ஏதோ உன் ஃப்ரெண்டு இருக்கானே அவன்கிட்ட போய் கேளு, அவனால தான் இப்போ அவங்க அம்மா சாகிற நிலைமையில் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு ஹீரோ தான் அவங்க அம்மாவோட சாவுக்கே காரணங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்கே வந்து கிறிஸும் அதை நம்பிட்டு அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோக்கு ரொம்ப ஹெல்த்தியாக போயிடுது. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை வந்து பார்த்த உடனே அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட சொல்கிறத கேட்பியா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நான் போனதுக்கப்புறமா நீ யாரும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடாது, ஹீரோவோட அப்பா கூட இரு, அவர் ஒன்று நல்லா கண்டிப்பாக பார்த்துப்பாரு, அவர் தான் இனிமேல் உனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருப்பார், நீ உன் அப்பாக்காக தானே இத்தனை காலமாக இயங்கிட்டு இருந்த, இவரை இனிமேல் உன்னோட அப்பாவாக நினச்சிக்கோ, அவருக்கு வந்துட்டு தேவையான அன்பு மரியாதையெல்லாம் நீ கூட, அவரும் உன்னை பொண்ணாகிட்டு நல்லா பார்த்துப்பாரு, நீயும் அவருக்கு நல்லா பார்த்துக்கோ, அவரை விட்டு விலகி போகாத, அவர் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் உங்கள் கூட தாம்மா இருப்பேன்னு சொல்லிட்டு இவ அழுகிறா. நீ என்னோட இருக்க முடியாது, நான் இப்போ போயிடுவேன், நீ எனக்கு வாக்கு கொடு, அவர் கூட இருப்பேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே இங்கே ஹீரோவோட அப்பா பக்கம் திரும்புகிறாங்களா. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கான். அவங்களும் அடுத்தது என் பொண்ணை வந்து தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. அதோடு அவங்க அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவும் அப்படியே கத்தி அவங்க மேலே சாஞ்சு அழுதுட்டுருக்காங்களா. அதை பார்க்க அவனுடைய அம்மாவுடைய லாஸ்ட் மினிட் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ வந்து அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அவங்க அப்பா வந்துட்டாரான்னு தானே கேட்டுட்ருப்பாங்க. இவனும் வந்துட்டுருக்காருன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாக்காக வராதவர் இங்கே வந்து அவங்களுடைய லாஸ்ட் மொமெண்ட்டில் அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க நெத்தியில் வந்து ஒரு முத்தம்லாம் கொடுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வந்து பயங்கரமாயிட்டு கோவம் வந்துடுது. ஸோ கடைசி வரைக்கும் தன்னோட அம்மாக்காக வராதவர் தன்னோட மிஸ்ட்ரஸ்க்காக இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு கிளம்பையில் ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இவ வந்து கத்தி அவங்க மேலே படுத்து அழுதுட்ருக்கா. ஹீரோ வந்து போயிட்டுருக்கிறத சவுண்டு கேட்ட உடனே இவ துரத்துக்கிட்டே வந்து அவனை தடுத்து நிறுத்துறான். இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு, நீ தான் எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம், நீ எங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நானும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருந்திருப்போம், எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நாள் என் கூட நிம்மதியாக இருந்திருப்பாங்க, அவங்க இப்போ பாதியில் செத்துருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் நான் காலேஜ் முடிஞ்சு கிராஜுவேட் ஆகிற வதையாவது எங்கள் அம்மா கண்ணால் பார்த்துருப்பாங்க, நீ எதுக்கு எங்கள் லைஃப்பில் வந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. ஆக்சுவலாக இவளும் அவங்க அம்மாவும் தான் அவனோட லைஃப்பில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவள் பழியெல்லாம் இவன் மேலே தூக்கி போட்டுட்ருக்கா. ஏற்கனவே இவன் கில்ட்டி ஆகிட்டுருக்கானா, இவன் வந்து அவங்க சாகுறேன்னு சொன்னப்போ செத்து காட்டுங்கன்னு சொன்னதுனால தான் அவங்க அம்மா செத்துட்டாங்களோன்னு சொல்லி, ஸோ இப்போ இவ வேற வந்து பழி போட ஆரம்பிக்க அவனுக்கு வந்து நிஜமாவே அவன் தான் அவங்க சாவுக்கு காரணமோங்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஏற்கனவே வருத்தத்துலேயும் கில்ட்லேயும் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் துடிச்சு போயிடுறான். இப்போ அவனை வந்து அடிச்சுக்கிட்டே இவன் மேலே கட்டி பிடிச்சி வந்து பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்க இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அவளை
அவளை பிடிச்சி அமைதியாக்கி கீழே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுறான். அவரோட அப்பாவும் இப்போ அங்கே ஹீரோயினோட அம்மா கூட தான் தனியாக இருந்துட்டுருக்காராம். ஸோ அப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு அவருக்கு தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு அவங்களோட தலைமுடியெல்லாம் கோதி கொடுத்துட்டு அவங்க 2 பேருடைய பழைய பழக்கத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க, டேட் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியலை இவ தான் வந்துட்டு அப்பா பொண்ணா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கல. அப்பா யாருன்னு சொல்ல போகிறதா அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இவருமே வந்து அந்த ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார். ஸோ இப்போ இவர் தான் ஹீரோயினுக்கு அப்பாவா என்னன்னு சொல்லிட்டு நாம் போக போக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இவர் வந்து அவங்களுடைய பழைய ஸ்வீட் மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட நெத்தியில் லைட்டாக ஒரு ஃபைனல் கேஸ் கொடுக்குறாரு. ஹீரோ வந்து அழுதுகிட்டே அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு வந்துடுறான். ஸோ அங்கே வந்துமே பேசுகிறான். அம்மா நான் வேணும்னே சொல்லலம்மா, நான் வேணும்னே அவங்க சாகிறதுக்கு காரணமாக இல்லைம்மா, நான் சும்மா தாம்மா சொன்னேன், ஆனால் அவங்க செத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல நான் வந்து வேணும்னே சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமாதியில் சாஞ்சி அப்படியே உட்காந்து பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஹீரோ தான் ஹீரோயினோட அம்மா சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சாயா வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி கத்துறா. என்னடா வளரிட்டு இருக்க, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவள் தான் ஒரு முட்டாள் மாதிரி பழிய தூக்கி அவன் மேலே போடுறேன்னு பார்த்தா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க. அவன் என்னடா பண்ணுவான், உடம்பு சரியில்லாத யாராக இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் சாக தான் போகிறாங்க, அதனால் அவங்க செத்து போயிட்டாங்க, கேன்சர் வேறு, ஃபைனல் ஸ்டேஜ் வேறு, இதனால் இவன் மேலே எல்லாரும் பழி போடுவீங்களா, அவங்க சாகிற நேரம் இவன் தெரியாமல் வார்த்தையை விட்டுருக்கான், உடனே வந்துட்டு இவன் தான் காரணம் ஆகிடுமா, அப்போ அவங்களுக்கு இருந்த நோய் காரணம் கிடையாதா அப்படின்னோடனே கிறிஸ் வந்து இவளை கத்துறான். நீ வந்து கண்மூடித்தனமா அவனை பிடிக்குங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அலையிற, இந்த முறை நீ என்ன சொன்னாலும் சரி அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கத்துறான். சாயாவும் நீ தான் முட்டாள் மாதிரி எமோஷனல் ஆகிட்டு யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்சமாக அதை யோசிச்சு பாரு, உடம்பு சரியில்லாதவங்க அவன் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி செத்து தாண்டா தொலைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நான் வந்து என்னன்னாலும் சரி பீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றியே, நியாயம் இருக்கிறதுனால தான் நான் பீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஒன்ன மாதிரி எமோஷன்ஸை நம்பிக்கிட்டு இல்லை ஒருத்தி அழுகிறத நம்பிக்கிட்டுலாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவளுங்க 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு சாயா அங்கேருந்து கத்திட்டு நான் ஹீரோவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. இன்னொரு ஃப்ரெண்டும் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவும் எங்கே போன நீ, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபியூனரல் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து கொஞ்சம் கூட இப்போ கூட ரெக்ரெட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். நான் சத்தியமாக கேட்குறேன், அவங்க செத்ததுக்கப்புறம் கூட உனக்கு வந்து இன்னும் தப்பாக தான் அவள் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அமைதியாகிட்டு போயிட்டுருக்கானா. இப்போ கூட உன் மண்டையில் ஏறலையா, எனக்கும் அவளுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, நாங்கள் அஃபேரில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை வந்து நான் நம்பணும்னு எதுவுமே கிடையாது, நீங்களும் அவங்களும் அஃபேரில் இருந்தீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் எங்கள் அம்மா உங்களோட கட்டின பொண்டாட்டியோடைய மரணப்படுக்கையில் கூட இல்லாத நீங்கள் அந்த பொம்பளையோட கையை கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தீங்க, நான் தான் பார்த்தேன் 2 நாளாக அவங்க பக்கத்துலேருந்து எழுந்தீங்களா கிளம்புனீங்களா, எங்கள் அம்மா அங்கே அனாதை மாதிரி செத்து கிடந்தாங்க, உங்கள் அப்பா வந்துட்டாரான்னு கேட்டுட்டு அவ்வளோ ஏங்கி கடைசி வரைக்கும் அவங்க புருஷனை பார்க்க முடியாமல் செத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன, உங்களோட மீட்டிங். நீங்கள் வந்து அந்த சமயத்தில் எங்கள் அம்மா சாக போகிறாங்கன்றது தெரிஞ்சும் மீட்டிங் முக்கியம்னு உட்காந்துருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பொம்பளை செத்து கிடக்கும் போது 2 நாள் அவங்க பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, அப்போ உங்கள் மீட்டிங் உங்கள் வேலைலாம் என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க வந்து அவங்க அப்பா கோவமாயிட்டு அவனை அடிச்சிடுறாங்க. இதை கேட்ட உடனே நான் உன்னை இப்படியா வளர்த்தேன், கேவலமாக வளர்ந்துருக்கடா, நீ முத்தி ஏண்டா இப்படி இருக்குன்னு கேட்கும்போது உங்களோட பையன் இல்லை இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எனக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது, எங்கள் அம்மாவை வந்து தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு உங்கள் மிஸ்ட்ரஸுக்காக கூட இருந்து ஒப்பாரி வச்சு அவங்களுக்கு ஃபியூனரலும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களெல்லாம் வந்துட்டு என்னோடய அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது, இன்னையிலேருந்து நீங்கள் எனக்கு அப்பாவே கிடையாது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ இவ்வளோ பேசுகிறல்ல, நான் உனக்கு அப்பா கிடையாது தானே, அப்புறம் எதுக்குடா நான் கட்டின வீட்டில் இருக்க, வீட்டை விட்டு வெளில போடா அப்படிங்கிறாரு. அதுதானே, இதை தானே நீங்களும் எதிர்பார்த்தீங்க, அப்போ தானே நீங்கள் வந்துட்டு உங்கள் அஃபேரோட பெற்ற பொண்ணோட வந்து சந்தோஷமாக இருக்கலாம், சரி நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, அவளோட சந்தோஷமாக நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை வாழுங்க, அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, அவளும் அவங்க அம்மாவும் அதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க, அப்படியே இருந்துக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செத்தாலும் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கிருந்து கோவமாயிட்டு கிளம்புறான். நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்குறான். ஆனால் அடுத்த நிமிஷம் எதையும் பார்க்காத மாதிரி திரும்பி போயிடுறான். ஹீரோவும் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி கத்திட்டு அவங்கிறது கிளம்பி போயிடுறானா. ஸோ இங்கே ஹீரோவுடைய அப்பாவுமே அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவங்க அம்மாவோட லாஸ்ட் மொமெண்ட்டை ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா இறந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க அப்பா அங்கே வராரு. ஸோ அப்போ கூட அவர் கண்ணெல்லாம் கலங்கலை, ஒன்றுமே இல்லை, அவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. அப்பா அவனுமே என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், அம்மா வந்து எத்தனை தடவை பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனுக்கு வந்து பயங்கரமாயிட்டு அவங்க அப்பா மேலே கடுப்பாகிடுது. ஸோ எங்கள் அம்மா சாக கிடக்குறாங்க, உங்களுக்கு எங்கள் அம்மா முக்கியம் இல்லை, உங்கள் மீட்டிங்கும் உங்களோட ஒர்க்கும் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரிடா
ஆமாண்டா நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்ல இவன் வந்து அப்படியே பிரேக் ஆகுறான். அந்த நிமிஷத்துலேருந்து தான் அவன் அவங்க அப்பாவை வந்துட்டு ரொம்பவே வெறுக்கவும் ஆரம்பிச்சிருக்கானாட்ருக்கு. ஸோ இதை ரீகால் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இப்போ ஹீரோயினோட அம்மா கூடவே இவருக்கு உட்காந்துருந்துருப்பார்ல, அதையும் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஸோ இதனால் வந்து ரொம்ப வருத்தமாயிட்டு எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கானா. அப்போ தான் சாயா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணுறா. ஸோ இப்போ உன்னோட வீட்டு மெயில் மூலமாக தான் கேள்வி வந்துச்சு, இந்த மாதிரி வீடை விட்டு போயிட்டு நீ எங்கடா இருக்க, என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வேறு ரொம்ப பதட்டமாயிட்டு இருப்பார்ல, நீ வந்து அவருக்கு சொல்லனா கூட பரவாயில்ல, எனக்கு சொல்லு, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் அவள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டான். இவன் வந்து உடனே அங்கே கிளம்புறாளாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நாங்களும் வரோன்னு சொல்லும் போது இல்லை, அவன் என்னை மட்டும் தான் கூப்பிட்டான், அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான் என்னை மட்டும் தான் பார்க்க விரும்புறதான், அதனால் நான் முதல்ல போயிட்டு அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்துட்றேன், பிறகு அவன் சமாதானம் ஆனதும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு பார்த்தோன்னா அவளோட ரூமுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காளா. ஸோ மெய்டு வரா. அப்போ பார்த்துட்டு எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறா. இது வந்து பாஸ் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு உடனே சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே இவ ஓடி வந்துட்டு அங்கே பாஸ் கிட்ட சொல்கிறா. பாஸ் அந்த பொண்ணு வந்து துணியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா, இங்கேருந்து கிளம்ப போகிறாளாமா அப்படின்ன உடனே இவர் வந்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. எதுக்குமா துணியெல்லாம் பேக் பண்ணுறேன், நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லும் போது இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்கு முடிஞ்சு போயிடுச்சு, அம்மாவுக்கு வந்து சரியாகிற வரைக்கும் தானே நாங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னோம், அம்மா தான் இப்போ இல்லைன்னு போயிட்டாங்களே, ஸோ நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, நீ வந்து இங்கே தான் இருந்தாகணும், உங்கள் அம்மாவுக்கு நீ தானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, மறந்துட்டியா, உங்கள் அம்மாவுக்கு நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை இப்போ காப்பாற்றியே ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது நான் அப்படி இருந்தால் தேவையில்லாமல் ஹீரோ வந்து என்னை கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான், அவன்கிட்ட இதுக்கு மேலே பேச்சு வாங்குறதுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது, இப்போவுமே அவன் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும், நான் இங்கேருந்து கிளம்பிட்டா அவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன்ற போது இல்லை நீ வந்து சொன்ன ப்ராமிஸை கீப் அப் பண்ணி தான் ஆகணும், அவனை பற்றி நீ கவலைப்படாத, அவன் திரும்பி வந்துடுவான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால் வந்து இருக்க முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் இனிமேல் உன்னை எதுவும் பேச மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஒத்துக்கிறான். எல்லாத்தையும் திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ தான் சாயா வந்து அவனை பார்க்குறதுக்காக வரா. ஸோ இப்போ அவன்கிட்ட பேசுகிறா, நீ எதுக்குடா இங்கே வந்து யாரும் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன், யார் இருக்காங்களோ இல்லையோ உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் துணைக்கு நான் இருப்பேன், என்னைக்கும் நீ என்னை மறந்துடாத, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கள் அப்பாவோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது காலியாக தானே இருக்குது, நீ அப்பாவோட அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிக்கோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறா. ஹீரோயினோட அம்மாவுக்கு ஃபியூனரலா. ஸோ இவ வந்து அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஹீரோ வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த ஃபியூனரலுக்கு தனியாக வரான். இவன் அழுதுட்டுருக்கிறதையும் அவன் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் அவனுக்கு மனசை விட்டு போகலை. அவன் சொன்ன ஒரு வார்த்தையால் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்களோன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவன் அந்த மாதிரி சோகமாயிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் அங்கே அவனுடைய அப்பா வந்து இவளுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், நான் அவனுக்கு எல்லாமா இருந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்பவே பிரேக் ஆகிடுறான். ஏன்னா இவன் அவனுடைய அம்மாவோட ஃபியூனரலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரா. அதனால் ஸோ இப்போ வந்து அவனுக்கு கோவம் திரும்ப வந்துடுது. அப்படியே இவங்க அந்த ஃபியூனரல் ஹாலில் இருக்கும் போது இவன் வீட்டுக்கு வரான். அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினோட பொக்கிஷோன்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய அப்பா முதல்ல அவரே சூஸ் பண்ணதா சொன்ன அந்த கிஃப்ட், அந்த நெக்லஸ், அது ரெண்டையுமே வந்து அவன் வந்து கோவத்தில் தூக்கி விட்டுருப்பான்ல. ஆனால் யாரும் பார்க்காதப்ப அதை திரும்ப எடுத்து வச்சுருப்பானவற்றுக்கு. ஸோ இப்போ அதையுமே ட்ரெஷர் பாக்ஸில் தான் வச்சுருக்கானா. அதையும் எடுத்து பார்க்குறான். அதை பார்க்க அவனுக்கு கோவம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இருந்தாலுமே அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு அவன் அங்கேருந்து எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கிளம்பணும்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான். அதுக்குள்ளே ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ இவன் ஒளிஞ்சிக்கிறான் அந்த இடத்துல, இவன் வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ வந்து ஹீரோயினும் அங்கே எமோஷனல் ஆகிட்டு இருக்கும் போது நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி மெய்டு கூட அவர் அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டான். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் இங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிட்டான் இல்லையா, நான் அவனை வந்து தேடட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவளோட அப்பாவும் அது அவனாக எடுத்த முடிவு தானே, அவனால் தேட வேண்டாம், அவனுக்கு எப்போ பணம் காலி ஆகுதோ அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து நிற்பான், அவனாக போனவன் அவனாக வரட்டும், பணம் இல்லைனா தான் அவனுக்கு புத்தி வரும், என்னோட அருமை தெரியும்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தமாகிடுறான். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் எனக்கு என்னவோ சரியாக படலை, அவன் தப்பாக புரிஞ்சுப்பான், பேசாமல் நான் போயிட்டு அவனை தேடுறேனே, அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவனே பட்டு திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுடுறாரு. ஹீரோவும் இவ்வளோ தான் அவங்க அப்பா அவனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே டிசப்பாயிண்டட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறான். சாயாவும் அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வராலாம். அந்த சமயத்தில் இங்கே ஹீரோ கிட்ட வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்டலாம் நீ லீவுன்னு சொல்லி உனக்கான நோட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், நீ வீட்டில் இருக்கப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கும் போது நான் இனிமேல் படிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன் படிக்க
மாட்டேன், உங்கள் அப்பா திட்டினதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா.